ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா சொல்கிறத நல்லா கவனமாக கேளு. யாருக்கும் கிடைக்காத வரத்தை என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுத்து உன்னை அதிர்ஷ்டசாலியாக மாற்றி உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீரும்படி நான் செய்கிறேன். கண்டிப்பாக இதுவரைக்கும் நீ அனுபவித்த கஷ்டங்களும் பிரச்சனைகளும் இனிமேல் உன் வாழ்க்கையில் இருக்க நான் விடமாட்டேன் என் செல்லமே. இப்போதே உனக்கான எல்லா விஷயங்களும் நல்லபடியாக சரியாகிற அளவுக்கு நீயே சற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை உன் வீட்டு கதவை தட்டி உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். இதுவரைக்கும் நடந்ததை எல்லாம் மறந்துட்டு இப்போ உன் வாழ்க்கை நீ விரும்பிய பாதையில் போக போகுதுன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அனைத்தையும் எதிர்கொண்டு வாழ தயாராகு. நீ வாழ்க்கையை வெற்றி கொண்டு சந்தோஷமாக தைரியமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கேற்ற காலம் வந்துருச்சு. இதுவரைக்கும் வாழ்க்கை முழுவதும் சோதனையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, பிரச்சனையாக இருக்குன்னு கலங்கிக்கிட்டே இருந்தாயல்லவா? இதோ நான் உன்னை கைவிடவும் இல்லை, நீ தனியாகவும் இல்லைங்கிறதை உனக்கு உணர்த்தும் விதமாக தான் நானே வந்து உன் பிரச்சனைகளை தீர்த்து உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கேன். என் அருளின் மூலமாக நீ எதிர்பார்த்ததை விட அனைத்தையும் சிறப்பாக மகிழ்ச்சியாக உனக்கு செஞ்சு கொடுக்குறேன். நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. நீ துன்பப்படும் போது உன்னை விட்டு தூரமாக விலகி போன உறவுகள் எல்லாரும் உன் வாழ்க்கையில் முடிஞ்சு போன கதையாக மூடப்பட்ட புத்தகங்கள்னு நினச்சிக்கோ. ஏன்னா நீ கஷ்டப்படும் போது உனக்காக ஓடி வந்து உதவி கூட செய்ய வேண்டாம், காசு பணம் எதுவும் கொடுக்க வேணாம். ஒரு ஆதரவா ஒரு ஆறுதலாக பக்கத்தில் இருந்தாலே அது உனக்கு மிகப்பெரிய பலமாக இருந்திருக்கும் அல்லவா? ஆனால் இது எதுவுமே செய்யாமல் எங்கே நீ காசு பணம் உதவின்னு கேட்டு வந்துடுவியோன்னு ஓடி ஒளிஞ்சவங்கள மறுபடியும் உன் வாழ்க்கையில் நீ கிட்ட கூட நெருங்க விடாதே. அவங்க மறுபடியும் உன் பக்கத்தில் வச்சு நீ மறுபடியும் கஷ்டத்தை உருவாக்கி கொள்ள வேணாம்னு தான் சொல்கிறேன். இனிமேல் அவங்கள பற்றி யோசிக்காமல் மனசை சிதற விடாமல் அமைதியாக ஒதுங்கி நிற்க பழகு. நீ அழுகும்போது நீ கவலைப்படும் போது உன் பக்கத்தில் இல்லாத அந்த மனிதர்கள் மறுபடியும் நீ நல்லா வாழும்போது உன் கூட இருக்கிறதுக்கே தகுதியற்றவர்கள். அவர்களை விடுறதால அவர்களை விட்டு விலகி போகிறதால கண்டிப்பாக நீ தோற்று போகவோ தோல்வி அடையவோ மாட்டாய் என் செல்லமே. நல்லவங்களை கூட வச்சுக்கிறது நல்லது. இப்படிப்பட்ட தீயவர்களையும் துரோகிகளையும் கூட வச்சுக்கிறத விட விலகி நிற்கிறது மூலமாக தான் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். உன் வாழ்க்கையே இனி ஒரு புது அத்தியாயமாக தொடங்கும்படியும் நீ நல்லபடியாக அன்போடும் அருளோடும் நம்பிக்கையோடும் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழும்படியும் இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். அதுக்காக தான் உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் ஒப்படைக்க ஓடி வந்தேன். மறுபடியும் உன் வாழ்க்கையில் நடந்த பழைய விஷயங்களை நினச்சி மன வலியும் வேதனைக்கும் இடம் கொடுக்காதே என் செல்லமே. இப்போ நான் உன் கூடவே இருக்கேன் தானே. கண்டிப்பாக உனக்கென ஒரு புது கதையை உருவாக்குவேன். உன் வாழ்க்கையை ஒரு புதுசாக அழகாக உருவாக்கி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி செய்வேன்னு நம்பு. அடுத்தவங்க உன்னை உதாசீனம் செஞ்சாலும் ஏளனப்படுத்தி பேசினாலும் அதன் மூலமாக நீ உன்னை உருப்படியாக வாழ வைக்க முடியும். உனக்குள்ள வைராக்கியத்தை உருவாக்கி கொள்ள முடியும். மொத்தத்தில் அடுத்தவங்க செய்கிற கெட்டது எல்லாமே உனக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கும் பாடமாக உனக்கு நல்லதாக மட்டுமே இருக்குன்றதை நீ புரிஞ்சுக்கோ. உனக்கு துரோகம் செஞ்சவங்களும் உனக்கு எதிராக தவறும் தீங்கும் செய்தவர்களும் இப்போ வாழ்க்கையில் என்னவோ சாதிச்சா மாதிரி சந்தோஷமாக சிறப்பாக வாழ்கிறாங்களே. நான் யாருக்கும் துரோகம் செய்யாமல் கெடுதல் செய்யாமல் தீங்கு செய்யாமல் நான் மட்டும் இப்படி கஷ்டப்படுறேனேன்னு நீ ஒருபோதும் மனசு உடைஞ்சு போகாதே. அவங்கள பார்த்து நீ நினச்ச பற்றியா அவங்க நல்லா இருக்காங்க, நிம்மதியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்கன்னு. இது வெளிப்புற தோற்றம்தான் தவிர அவங்க நிஜமாவே வாழ்க்கையில் ஜெயிக்கலை. பாதிக்கப்பட்ட நீ இப்போது புலம்பிக்கிட்டு இருக்கனா இது உன் மனசு சுத்தமாக இருப்பதற்கான அடையாளம் தானே. ஆனால் தப்பு செஞ்சு அவங்க நல்லா இருக்காங்கன்னா அது உன் கண்ணுக்கு தெரியக்கூடிய மாயையான தோற்றங்கள் தான். உண்மையிலேயே நீ பட்ட கஷ்டத்தை விட அவங்க இப்போ பட்டுக்கிட்டு இருக்க கஷ்டம் வெளியே சொல்ல முடியாத கஷ்டமாக மிக பெரும் துன்பம் நிறைஞ்சதாக இருக்குது என் செல்லமே. ஏன்னா யார் என்ன செஞ்சாலும் அதற்குரிய பலனை நான் கொடுப்பேன்னு சொன்னேன் அல்லவா? உனக்கு என் அன்பு பிள்ளையான உனக்கு ஒருத்தர் தீங்கு செஞ்சுட்டு உனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டு உன்னை ஏமாத்திட்டு அவங்க சந்தோஷமாக வாழும்படி நான் விட்டுருவேனா என்ன? ஒவ்வொரு மனிதரும் அவங்கவங்க செஞ்ச தப்புக்கும் பாவத்துக்கும் அவர்கள் பிள்ளைகள் மூலமாகவோ குடும்பத்தின் மூலமாகவோ குடும்பத்தார் மூலமாகவோ ஏதாவது ஒரு வகையில்
மிகுந்த மனக்கஷ்டத்தோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. நீ பொறுமையோடு இருந்தீனா அவங்க எந்த விதத்தில் எதுக்காக கஷ்டப்படுறான்றது கூடிய சீக்கிரம் உனக்கே புரிய வந்துடும். நீதியும் நேரமும் நியாயமும் உன் கையில் உனக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. உனக்கான உயர்வை நான் ஒருபோதும் தாமதமாக்க மாட்டேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையை அழகாக்கி எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். எத்தனையோ கஷ்டங்களையும் துயரங்களையும் கடந்து வந்துதானே இப்போ நீ இந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்க. கூடிய சீக்கிரம் இன்னும் நல்ல நிலைமைக்கு நீ உயரதான் போற. என் துணை இல்லாமலேயே நீ எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்திருக்கும் போது இப்போது என் துணையோட இன்னுமே நீ வாழ்க்கையில் அனைத்தையும் சமாளித்து வெற்றிகரமாக வாழ முடியுன்றதை புரிஞ்சுக்கோ. உன் கர்ம வினைகளும் நீ செஞ்ச பாவங்களும் உன் கஷ்டங்களும் சேர்ந்து உன்னை கலங்கடிச்ச போதெல்லாம் கைத்தாங்களாக உன்னை கைப்பிடிச்சு நான் தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் என் செல்லமே. நீ மனசார என்னை வணங்குறதும் என் மேலே பக்தி செலுத்துறதும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே கூட உன்னை கஷ்டத்தில் நான் மூழ்க விட்டுடுவேனா என்ன? உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? அதனால தான் எல்லா துயரங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து அதை தாங்கும் வலிமையும் மன தைரியத்தையும் நான் உனக்கு கொடுத்தேன். நீ கீழே விழுகும் போதெல்லாம் உன்னை தூக்கி பிடித்து எழுப்பி நிப்பாட்டியது நான் தான். எப்போவுமே ஒரு விஷயத்தை ஒரு உண்மையை நீ தெளிவாக புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் சோதனைகள் இல்லாமல் யாருக்கும் உயர்வு வராது. சோதனைகள் தான் ஒரு மனுஷனுக்கு உண்மையான பலத்தையே காட்டும். அப்படி உன் சோதனைகள் மூலமாக நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. என்னை நம்பும் உனக்கு இனி எல்லா வகையிலும் நல்லது நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நீ என்னை மறக்காமல் தாயின் மடி போல என்னைத்தானே தேடி தேடி ஓடி வந்து சாய்கிறாய். உனக்கான ஆறுதலையும் நம்பிக்கையும் நான் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். உனக்குள்ள வலிமையை கொடுத்து சோதனைகளை தாங்கும் சக்தியையும் உனக்கு கொடுக்க போகிறேன். இத்தனை நாளாக கஷ்டத்தோட துன்பத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்த உனக்கு இன்பத்தின் மதிப்பை புரிய வைக்கிறேன். நீயும் நல்லபடியாக வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. நீ தைரியத்தோடு நிமிர்ந்து நின்னாலே சோதனைகள் அனைத்தும் சுக்கு நூறா பொடி பொடியாக நொறுங்கி போயிடும் என் செல்லமே. உன்னை சுற்றி சுற்றி வந்த எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் துரத்தி அடித்து இனி எப்போதும் உன் வாழ்க்கையில் இன்பம் மட்டுமே இருக்கும்படி இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். உனக்குள்ள வலிமையை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு. எப்போதும் நீ எதுக்காகவும் கவலைப்படாத. யாரையும் சாராமல் யாரையும் நம்பாமல் யாரையும் எதிர்பார்க்காம நேர்மையாகவும் நியாயமாகவும் வாழ நினைக்கிற உனக்கே நான் உயர்வை கொடுப்பேன். இந்த உலகம் எப்போதுமே நல்லவங்களுக்கும் உண்மையாக வாழ்கிறவங்களுக்கும் உடனே விருதை தூக்கி கொடுத்துடாது. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் காலம் மாறும். அப்போது உண்மையாக இருக்கும் உனக்கு இந்த உலகமே தலை வணங்கும். நீ இப்போ தனியாக இருக்கதால தனிமையை ஒரு தோல்வியை நினைக்க வேண்டாம். இந்த தனிமை தான் உன் வாழ்க்கையில் உன்னை உயரத்துக்கு கொண்டுட்டு போக போகிற அற்புதமான நல்ல விஷயம். நீ தனியே நிற்கிறனா பயப்படக்கூடாது என் செல்லமே. நீ தனியாக இருக்கும்போதும் தவிக்கும் போதும் துன்பத்திலும் துயரத்திலும் இருக்கும் போதெல்லாம் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக உன் பக்கத்திலே தான் இருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை கீழே விழுக விடபடி விட்டுட மாட்டேன். உன்னை உயரை தூக்கி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். யார் துணையும் இல்லாமல் வாழ்க்கை மீது வெறுப்பும் நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் நீ இருப்பதால் தான் உனக்கு வழிகாட்டி உன்னை வழிநடத்துவதற்காக நான் உன்னை நோக்கி ஓடி வந்தேன் என் செல்லமே. நீ எதையும் யோசித்து மனசை கலங்க விடாமல் அதிகமாக யோசிக்காமல் உன் வாழ்க்கையை சரியான முறையில் வாழ தயாராகு. கர்ம வினைகள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை செய்ய நான் வந்துட்டேன் அல்லவா? இனி உன் துன்பங்கள் அனைத்தும் தீர்ந்து போய் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ செய்யும் எல்லா நற்காரியங்களுக்கும் நற்செயல்களுக்கும் உனக்கு பலன் கிடைக்கும் விதமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். நீயும் நேர்மறை எண்ணங்களோட உன் முயற்சியை விடாமல் பிடிச்சிக்க பழகு. எல்லா விஷயமும் உனக்கு நல்லபடியாக செய்யும்படி நான் என்ன பார்த்துக்க வேண்டியது என்னுடைய கடமை. உனக்கு தாயாகவும் கவலனாகவும் உனக்கு தெய்வமாகவும் நானே இருந்து உன்னை வழி நடத்த போகிறேன். எந்த ஆபத்தும் பிரச்சனையும் உனக்கு வராமல் எல்லாவற்றிலும் இருந்தும் நானே உன்னை காப்பாற்றுறேன் என் செல்லமே. தினமும் இரவெல்லாம் தூங்காமல் எதையாவது யோசித்து கவலைப்பட்டு அப்புறம் காலையில் கண் விழிக்கும் போதே ஒரு மன அழுத்தத்தோட ஒரு வருத்தத்தோட ஒரு தலைவலியோட ஒரு கவலையோடும் ஒரு கஷ்டத்தோடையும் கண் விழிச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் நீ மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையவே வாழுகிறாய் அல்லவா?
கவலைப்படாத. இன்னையிலிருந்து இதுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கட்ட போகிறேன். என் அருளால் இன்னைக்கு உனக்கு நல்ல விடியல் காலம் மாற பிறக்க போகுது. இன்று இரவோடு இரவாக அனைத்தையும் சரி செஞ்சு நாளைக்கே உனக்கான நல்ல விஷயங்கள் என் அருளால் உனக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கையில் நடக்கும்படி செய்கிறேன். உன் வாழ்க்கையே உனக்கு பிடிச்ச வண்ணமாக மாறும்படி செய்கிறேன் என் செல்லமே. நம்பிக்கையோடு இருந்தீனா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்வேன். எப்போவுமே உன் மனசை லேசாக வச்சுக்கோ. நீ எடுத்த முடிவுகள் எல்லாமே உன் எதிர்காலத்தை வெற்றிகரமாக மாற்றும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் திறமையை வெளிப்படுத்தி உனக்கான நல்ல வாய்ப்புகளையும் நான் கொண்டு வந்து தர்றேன். நீ எப்போதும் நம்பிக்கையை கைவிடாதே. உனக்கான முயற்சிகளை நீ சரியாக தொடர்ந்து செய்யும்போது என் அருளின் மூலமாக அனைத்தும் உனக்கு நல்லபடியாக நடக்கும். உன் மனசை எப்போதும் மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டீனா நீ போக வேண்டிய உயரத்துக்கு நானே உன்னை கூட்டிகிட்டு போய் கொண்டுட்டு போய் சேர்த்துருவேன். என் கையை பிடிச்சிக்கிட்டு மனசில் என்ன நினச்சிக்கிட்டு உன்னுடைய தினசரி வேலைகளை செய்ய தொடங்கு. உன்னுடைய அன்பும் தூய பக்தியுமே எனக்கு போதும். அதன் மூலமாகவே நான் உன் வாழ்க்கையில் கண்டிப்பாக உன்னை முன்னேற்றி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடுவேன்.